எத்தனை பேருக்கு அந்த ஆராதனை பிரயோஜனமாக இருந்தது? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வேளையிலும் நாங்கள் அப்போஸ்தலர் பணி 13, 14, 15 சீக்கிரமா வாசிங்க குயிக்கா. அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசன ஆகமமும் வாசித்து முடித்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்குள்ளே புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். ஓகே, il y a personne pour traduire. Ok, sorry. Est-ce qu'on peut lire quelqu'un qui peut lire en français? Si vous avez un Bible en français, quelqu'un qui vient devant. Ok, sicurement. Donc, நாங்கள் இங்கே பார்க்குறோம், சங்கீதங்கள், வசனங்கள், பைபிள் எல்லாம் வாசித்ததுக்கு பிறகு பவுலுக்கு சொல்லப்படுகிறது, புத்தி சொல்ல விரும்பினால் என்ன செய்யட்டாம்? புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி. டுப்புலீர் ஆக்ட் 13:14. புத்தி சொல்ல விரும்பினால் என்ன செய்ய வேணுமாம்? சொல்ல சொல்லி பவுலுக்கு கேட்குறாங்க. புத்தி சொல்றது பெருசு இல்லை, அதை கேட்கறது தான் பெருசு. ஆமென். அதை என்ன செய்ய வேணும்? கேட்க வேணும். காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படி என்று சொன்னா எல்லாருக்கும் கர்த்தர் காது வச்சிருக்கிறார், ஆனா எல்லாரும் கேட்க மாட்டார்கள். ஆனபடியாதான் வசனத்தை நாங்கள் என்ன செய்யணும்? வாஞ்சித்து கேட்க வேணும். இந்த வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறது. C'est la parole de Dieu, ça nous encourage, ça nous lève பண்றது, ça nous guide பண்றது. C'est la parole de Dieu qui fait tout pour nous. C'est l'essentiel, c'est le très important pour notre vie quotidienne. Hallelujah. ஆனபடியால நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கிறவர்களை, le personne qui craint pour le parole de Dieu, தேவனுடைய வார்த்தைக்கு நாங்க பயப்பட வேணும். ஹalleluya. வாசியம்மா பிரெஞ்சில். De Perge, ils poursuivèrent mais bien le micro. De Perge, ils poursuivèrent leur route et ils arrivèrent à Antioche de Pisidie. Étant entrés dans la synagogue le jour du sabbat, ils s'assirent. Après la lecture de la loi et des prophètes, les chefs de la synagogue leur envoyèrent dire: Hommes, frères, si vous avez quelques exhortations à adresser au peuple, parlez. Paul se leva et ayant fait signe de la main, il dit: Hommes, Israélites et vous qui craignez Dieu, écoutez. Okay. ஆனபடியால் தான் நாம சபையில நாம என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், ஒரு ஆளை என்கரேஜ் பண்ண வேணும். ஒரு ஆளை நாம என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்த வேணும். ஆலய தலைவர் மேர் பவுலுக்கு சொல்றாங்க, பிரெஞ்சில் நாங்க பார்க்கலாம், என்கரேஜ் பண்றது, உற்சாகப்படுத்துகிறது. சபையில நாங்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய வீட்டில் ஆண்டவருடைய பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? il faut pas décourager les gens, il faut encourager பண்ண வேணும், உற்சாகப்படுத்த வேணும். ஆமென். ஹalleluya. சில வேளையில கண்டிக்கிறது உண்டு, ஆனாலும் நாம் il faut savoir, ஒவ்வொரு தரம் என்ன செய்ய வேணும்? நாங்கள் என்கரேஜ் பண்ணுகிறதற்கு நாம கற்றுக்கொள்ள வேணும். ஹalleluya. சரி, இந்த வேளையில நாங்க பார்க்கிறோம் என்ன வேணும் சொன்னா, ஜோசுவானுடைய புத்தகத்தை எடுங்க. ஜோசுவானுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஆமென். வாசிங்கம்மா, பிரெஞ்சில் வாசியம்மா. Ne t'ai-je pas donné cet ordre? Fortifie-toi et prends courage. என்ன திருப்பி இருக்க வாசிங்க.
Ne t'ai-je pas donné cet ordre? Fortifie-toi et prends courage. Ne t'effraie point et ne ஓகே சரி தமிழ்ல கொடுங்கம்மா. நான் உனக்கு கட்டளை விடவில்லையா? நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாய் இரு. பலன் கொண்டு திடமனதாய் இரு. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம். ஓகே போதும். தேவன் ஒவ்வொருத்தருக்கும் சொல்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? என்னத்துக்கு கட்டளை இட்டிருக்கிறார்? பலம் கொள்ளுகிறதற்கு, திடமனதாய் இருக்கிறதற்கு, தைரியமாய் நடக்கிறதற்கு, சந்தோஷமாய் வாழுகிறதற்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி, பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி நம்மளை என்ன செய்திருக்கிறார்? பலப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை பெற்றும் பலன் அடைய முடியாமல் இருக்கிறது. பலன் இல்லை, பலன் இல்லாத கிறிஸ்தவர்கள், பலன் இல்லாத ஊழியக்காரர்கள், நடக்க முடியாத ஊழியக்காரர்கள், நடக்க முடியாத அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு ஏராளம் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன சொல்றார் என்று சொன்னால், நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? இது பெரிய ஒரு கொமாண்ட், பெரிய ஒரு கட்டளை. நீ சோர்ந்து போறது தேவனுடைய கட்டளையில கிடையாது. தேவனுக்கு விருப்பம் நீ எப்போதும் நல்ல தைரியமா இருக்க வேணும். நீ கலங்க கூடாது, திகைக்க கூடாது, நீ யோசிக்க கூடாது. நீ என்ன செய்யக்கூடாது? யோசிக்க கூடாது. நாங்க பலத்தின் மேல பலன் அடைய வேணும். ஹல்லேலூயா. நாங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையில போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் என்ன செய்யணும்? நாம் கலங்க கூடாது, நாங்கள் சோர்ந்து போக கூடாது. ஆனபடியால தான் நமக்கு இல்ஃபோ அவ்வாலே பிரெஞ்சில் நாம் என்ன செய்ய வேணும்? பிள்ளைங்களை என்ன செய்ய வேணும்டா இல்லையா? கணக்க ஜன் இருக்கிறீங்க இல்லையா? beaucoup de jeunes. Il faut vous préparer votre vie. நீங்கள் நீ எப்போ பஷாமா வேற இல்லையா? ஒரு ஜூ ஊற்றியல அல்ல பியாசி Il y avait beaucoup de jeunes. அநேக வாலிபர்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு அநேக நன்மையான காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனபடியால ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நீங்க என்ன செய்ய வேணும்? பலன் அடைய வேணும். Les jeunes, vous devez être fortifiés. அதாவது உங்களுடைய அவநீரை குறித்து பயப்படக்கூடாது. Vous devez pas avoir peur par rapport à votre avenir. வருங்காலத்தை குறித்து நீங்க பயப்படக்கூடாது. Vous devez pas avoir peur de votre avenir. உங்களுடைய மேரேஜ் லைஃபை குறித்து பயப்படக்கூடாது. Vous devez pas avoir peur par rapport à votre mariage. கர்த்தர் எல்லாருக்கும் ஏற்ற வழியில காரியங்களை செய்கிறவர். Le Seigneur va faire tout en toutes choses. அன்னை திருமணம் என்று சொல்ற போது வசனம் சொல்லுது, வாலிப பிள்ளைங்க எல்லாரும் கவனிச்சுக்கலுங்க. நல்ல மனைவியை கண்டடைகிறது என்னவாம்? ஹல்லேலூயா. நல்ல மனைவியை கண்டடைகிறது ஆமா, கர்த்தருடைய பெரிய ஈவு. Celui qui trouve la femme, c'est la grâce du Seigneur. ஹல்லேலூயா. நல்ல மனைவிக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்க வேணும். Vous devez prier pour avoir une bonne femme. வாழ்க்கையில குழப்பம் வரக்கூடாது. Il faut pas qu'il y ait de problème dans la vie. யாக்கோப்பு 4 மனைவியை கட்டினார். Jacob s'est marié avec 4 femmes. கர்த்தரால் அழைக்கப்பட்டார். Il a été appelé par le Seigneur. தெரிந்து கொள்ளப்பட்டார். Il a été choisi par le Seigneur. ஆனால் இஸ்ரவேல் என்ற பெயரை பெற்றார். இஸ்ரவேல் என்ற பெயர் இருந்தது. Il a eu le nom de Israël. ஆனா அவர் வாழ்க்கை பூரா ஒரே உபத்திரம். Mais dans toute sa vie, il y avait que des problèmes. ஒரே உபத்திரம். Il avait que des problèmes. கடைசி வரையும் அவர் கண்ணீரிலே அவருடைய வாழ்க்கை போச்சுது. Toute sa vie, il pleurait. வாழ்க்கை பூரா போச்சுது. Il pleurait. ஹல்லேலூயா. ஆனா ஈசாக்கு என்ற ஒரு மனுஷன் இருந்தார். Mais il y avait Isaac. ஈசாக்குடைய தகப்பன் ஆபிரகாம்
le père d'Isaac, Abraham, அவரும் இப்படியான பிரச்சனையில தான் இருந்தார். lui aussi il était dans ces problèmes-là. அவர் விசுவாசத்தினுடைய தந்தை. Il était le père de la foi. அவருடைய விசுவாசம் பரீட்சை பண்ண பாட்டது. On a vu que sa foi a été éprouvée. ஆனா அவருடைய family life பரிதாபமா இருந்தது. Mais la vie de sa famille était perdue. ரொம்ப கஷ்டமா இருந்தது. C'était très dur. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்தது. La vie d'Abraham était dure. ஆனால் ஈசாக்கு Mais Isaac, வாக்குத்தத்தத்தினுடைய பிள்ளை. c'était le fils de la promesse. சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் வாக்குத்தத்தத்தினுடைய பிள்ளைகள். Ici, tous les enfants, vous êtes l'enfant de la promesse. உங்களுடைய அப்பா ஒருவேளை ஆபிரகாம் இருக்கலாம், யாக்கோபா இருக்கலாம், இஸ்ரவேலா இருக்கலாம். Peut-être que votre père c'est Abraham, Jacob ou Israël. ஆனா பிள்ளை வாக்குத்தத்தத்தினுடைய பிள்ளையா இருக்க வேண்டும். Mais vous devez être l'enfant de la promesse. அவருடைய மனைவி நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார். Lui et sa femme, ils ont vécu une bonne vie. அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? Comment était sa vie? ஈசாக்கு ஆடு மேய்க்கல. Isaac, il n'était pas un berger. மனைவிக்காக பிள்ளைகளுக்காக அவர் அங்க பெருசா ஒண்ணும் செய்யல. Il a rien fait de spécial pour ses enfants ou sa femme. ஈசாக்கு தியானத்துல இருந்தார். Isaac était dans la méditation. ஈசாக்கு என்னத்துல இருந்தாராம்? ஈசாக்கு என்னத்துல இருந்தாராம்? Isaac இல்ல மெடிடேஷன், அதாவது பரோல்ல தியானிச்சு கொண்டிருந்தாராம். Il était tout le temps dans la méditation de la parole. பரோல்ல வார்த்தையை தியானிச்சு கொண்டிருக்கிற ஈசாக்குக்கு, lui qui méditait la parole de Dieu, மனுஷி கரவன்ல வந்ததாம். sa femme est venue sur une caravelle. அந்த நாட்களில பெரிய பென்ஸ் அடையாளம். பெரிய நல்ல ஒரு ஒட்டகம் $18,000. À l'époque, c'est comparable à une voiture Mercedes. ஆமென். அப்ப மனைவி என்னத்துல வந்தா? ஒட்டகத்துல வந்தா. Sa femme est venue sur un dromadaire ou chameau. ஒட்டகத்துல வந்தா. Sur un chameau. அவர் மெடிடேஷனுக்கு போகல, இவரை பார்த்த உடனே அவ இறங்கி இங்க இவர்கிட்ட வந்தா. Et quand il était en méditation, c'est la femme qui est venue vers lui. இவர் பைபிள்ல வசன தியானத்தை விட்டுட்டு ஓட இல்ல. Il n'a pas laissé la méditation. ஹalleluya. ஆனபடியால நீங்க ஒருவேளை வாலிப தம்பியா இருக்கலாம், வாலிப புள்ளையா இருக்கலாம், யாரா இருந்தாலும், qui que vous soyez, les jeunes, நீங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவிய நல்ல கணவனை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபத்துல நீங்கள் இருக்க வேண்டும். Vous devez rester dans la prière pour avoir un bon mari et une bonne femme. Hallelujah. Alléluia. Hallelujah. Alléluia. ஆனபடியால நம்ம வலு கவனமா இருக்க வேண்டும். Nous devons faire très très attention. Hallelujah. யாக்கோபு ரொம்ப கஷ்டப்பட்டு வேணும் என்று சொல்லி ஒத்த காலில் நின்றார். ஆனா லாபான் என்ன செய்தார்? அக்கா தங்கச்சி எல்லாருமே சேர்த்தே கொடுத்து விட்டார். Jacob, il voulait se marier avec les enfants de ராகேலுக்கு வேணும் என்று ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றார். ஆனா என்ன செய்தார் லாபான்? மாமன்காரர் என்ன செய்தார்? எல்லாருமே சேர்த்தே கொடுத்து விட்டார். Mais Laban, il a fait marier ses deux filles. 2 filles plus 2 concubines. Alléluia. ஆனபடியா கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரத்தினால வரும். La volonté de Dieu vient de la main du Seigneur. ஆனபடியால அவருடைய காரியத்தை நாம முதலாவது கவனிக்க வேணும். Nous devons voir en premier les choses de Dieu. நமக்கு வாழ்க்கையில என்னதான் தேவை என்று சொன்னாலும், quoi que nous ayons besoin dans notre vie, ஒரு நல்ல வேலை வேணும் என்று சொன்னாலும், même si nous avons besoin d'un travail, எல்லாத்துக்கும் கர்த்தர் நமக்கு காரியத்தை செய்வார். il faut que le Seigneur fasse les choses. அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்க வேண்டும். Nous devons être dans la main puissante du Seigneur. ஆனபடியால் தான் திடம் கொள்ள வேண்டும். C'est pour ça que nous devons se fortifier. கர்த்தர் என்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Il faut se dire, le Seigneur va faire les choses pour moi. கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். Il va m'aider.
கர்த்தர் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். Il va m'envoyer de l'aide. கர்த்தர் என்னுடைய படிப்பை பாதுகாத்துக் கொள்வார். Il va protéger mes études. கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலையை தருவார். Il va me donner un bon travail. கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டுவார். Il va me donner une belle maison. அதுதான் விசுவாசம். C'est ça la foi. ஹல்லேலூயா. Alléluia. அப்ப நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பாத்திரங்கள். Vous êtes les ustensiles du Seigneur. கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற நம்ம சபை அவருடைய வீடு எனப்படுகிறது. L'église est la maison de Dieu. அப்ப இந்த வீட்டில अनेक விதமான பாத்திரங்கள் இருக்கிறது. Et dans cette maison, il y a plusieurs ustensiles. சில பாத்திரங்கள் பொன்னுல இருக்கிறது. Certains sont en or. மண்ணில மரத்துல இப்படி अनेक விதமான பாத்திரங்கள் இருக்கிறது. D'autres en bois et d'autres dans d'autres types. இப்ப இந்த பாத்திரங்கள் எல்லாம் யாருக்குரியது? Et à qui appartient tous ces vases? வீட்டு எஜமானுக்குரியது. Ça appartient au maître de la maison. தேவனுக்குரியது. Ça appartient au Seigneur. தானியேலுடைய புத்தகம் Daniel, 5ஆம் அதிகாரம் chapitre 5, 23ஆம் வசனம் சீக்கிரமா வாசிக்கணும். verset 23. தேவனுடைய வீட்டில இருக்கு. சொல்லுங்க, நாங்க எல்லாரும் பாத்திரம். Dites, nous sommes des vases. நாம கர்த்தருடைய பாத்திரம். Nous sommes les vases du Seigneur. நான் கர்த்தருடைய பாத்திரம். Je suis le vase du Seigneur. வாசிங்க. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியும் ஆகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். ஓகே, உங்களை லீரோம் பிரான்சில் வாசிக்கிறீங்களா? தானியேல் 5:1 சீக்கிரமா comme le TGV. Tu t'es élevé contre le Seigneur des cieux, les vases de sa maison ont été apportés devant toi, et vous vous en êtes servis pour boire du vin. Toi et tes grands, tes femmes et tes concubines, tu as loué les dieux d'argent, d'or, d'airain, de fer, de bois et de pierre, qui ne voient point, qui n'entendent point et qui ne savent rien, et tu n'as pas glorifié le Dieu qui a dans sa main ton souffle et tes ténèbres. ஓகே, போதும் மாமா, thank you. இப்ப பாருங்க, தேவனுடைய பாத்திரங்களை, vous voyez, c'est les vases du Seigneur, les coupes du Seigneur. என்ன செய்றாங்க? Qu'est-ce qu'ils font? அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி தேசங்களுக்குள்ள கொண்டு போறாங்க. Ils les rendent esclaves et ils les ramènent dans d'autres pays. அங்க கொண்டு போய் என்ன செய்றாங்க? தேவனுடைய பாத்திரத்தை En les ramenant là-bas, qu'est-ce qu'ils font? தங்களுடைய இஷ்டப்படி Ils font selon leurs désirs. இந்த பாத்திரங்கள் என்ன செய்யுது? Qu'est-ce que ces coupes font? உலகத்துல இருக்கிறவர்களை சந்தோஷப்படுத்துது. Ils rendent joyeux les personnes qui sont dans ce monde-là. அதுக்குள்ள யாரு வேணும்னா குடிக்கலாம். N'importe qui peut boire. ராஜா குடிக்கலாம், மனைவி குடிக்கலாம், பைப்பாடி குடிக்கலாம், எல்லாரும் குடிக்கலாம். Le roi, la reine, tout le monde peut boire. இன்றைக்கு தேவனுடைய பாத்திரம், தேவனுடைய சபையில பயன்பட வேண்டிய பாத்திரங்கள். Aujourd'hui, les vases qui doivent être utilisés par le Seigneur dans l'église. தேவனுடைய சமூகத்துல தேவனை துதிக்க வேண்டிய பாத்திரங்கள். Les vases qui devraient louer le Seigneur dans l'église. தேவனை ஆராதிக்க வேண்டிய பாத்திரங்கள். Les vases qui devraient adorer le Seigneur. தேவனுக்கென்று நல்ல காரியங்களை செய்ய வேண்டிய பாத்திரங்கள். Les vases qui devraient faire de bonnes choses. இன்றைக்கு என்ன நடக்குது? Qu'est-ce qui se passe? அவர்கள் கல்லுகள், மண்ணுகள், அதாவது தெய்வத்தை மதிக்காதவர்கள். தெய்வத்தை மதிக்காதவர்கள் அங்கன கிடந்து கல்லுகளை மண்ணுகளை எடுப்பார் கைப்புள்ளி ஆயிட்டுகிறது. Aujourd'hui, les personnes qui adorent les idoles vont prendre ces vases. எத்தனை பேர் நீங்க போகின்ற இடங்கள்ல, உங்களுடைய வீடுகளில், தெருக்களில் நீங்கள் தேவனுடைய பாத்திரம் என்பதை மறந்து நீங்க வாழுகிறீங்க? Combien de personnes aujourd'hui vous oubliez que vous êtes les vases de Dieu et que vous vivez comme cela? வெள்ளிக்கிழமையில நைட் பிரேயர் இருக்கிற போது, lorsqu'il y a la prière le vendredi soir, இங்க அம்மாமார், அதாவது வயசு முதிர்ந்த அம்மாமார் கத்தி குளறி ஜெபிக்கிற போது தேவனுடைய பாத்திரங்கள் அங்க என்ன செய்யறாங்க? நல்லா கால நீட்டி தூங்குறாங்க. quand les mères sont en train de prier les soirs, beaucoup de vases restent à la maison et dorment. ஹல்லேலூயா.
தேவனுடைய பாத்திரங்கள் வேற வேற என்டர்டெயின்மென்ட்ல இருக்காங்க. Ils sont dans les divertissements de ce monde. தேவனுடைய சபை இது கர்த்தருடைய வீடு என்பதை மறந்து விடுறாங்க. Ils ont oublié que c'est le temple du Seigneur. நீ வேதத்தை மறந்தால் நான் உன்னை மறக்கிறது மாத்திரமல்ல உன்னோட பிள்ளைகளை நான் மறப்பேன். Si tu oublies la parole de Dieu, non seulement je t'oublierai, j'oublierai tes enfants aussi. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தடைப்படுத்துவார். Le Seigneur va arrêter les bénédictions qui devraient venir envers toi. ஆபிரகாமை கர்த்தர் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேல சோதிச்சு பார்த்தார். Pendant 25 ans, le Seigneur a éprouvé இவனுக்கு Abraham. இந்த மனுஷனுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்று சொல்லி அவன் எப்படி நடக்கிறான் என்று கர்த்தர் சோதித்து பார்த்தார். En voyant comment Abraham marchait, il regardait est-ce que je dois lui donner un enfant ou pas. நம்முடைய வாழ்க்கையில நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் விசுவாசத்தினால தான் நாங்க வாழ முடியும். Nous pouvons seulement vivre par la foi dans notre vie. Hallelujah. Alléluia. ஆனபடியால இங்க பார்க்கிறோம் இன்னைக்கு நாம் எல்லாரும் கர்த்தருடைய பாத்திரங்கள். Aujourd'hui, nous sommes tous les vases de Dieu. உங்களுடைய பாத்திரம் நீங்க எந்த நிலையில தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள்? Et comment nous adorons Dieu avec ce எந்த vase? நிலையில தேவனை மகிமைப்படுத்துறீர்கள்? Comment nous glorifions le Seigneur? அதாவது இன்னொரு வசனத்தை வாசிங்க. On va lire un autre verset. 25 வாசிங்க அதே வசனத்துல. Daniel 5:25. 24 25. அப்பொழுது அந்த கையுறுப்பு ஒரு இப்ப திடீரென்று சொல்லி அந்த பாத்திரங்கள் D'un coup, les vases அங்க அரண்மனையில கொண்டு வந்து தகாத காரியங்களுக்காக பயன்படுத்துகிற போது ராஜா மகிழ்ந்திருக்கிற போது ஜனங்கள் மகிழ்ந்திருக்கிற போது அங்க என்ன நடக்குது? ஒரு கையினால கை வந்து சிவரில எழுதுதாம். À ce moment-là, il se passe quelque chose lorsque ces vases sont utilisés par les rois. Il y a une écriture sur le mur. அப்பொழுது அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே 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 தெக்கேல் தெக்கேல் உட்பார்சீம் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேத்தியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றார். ஹல்லேலூயா. இப்ப தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், qu'est-ce que le Seigneur fait? தேவன் வெளியால நின்று de l'extérieur உள்ள கையை விட்டு சிவரில் எழுதுறார். il met sa main et il écrit sur le mur. இன்னைக்கு அநேகருடைய வீடுகளுக்குள்ள கர்த்தர் உள்ள வர முடியாது. Dans certaines maisons, le Seigneur ne peut même pas rentrer dans leur maison. அநேகருடைய வாசஸ்தலங்களுக்குள்ள உள்ள வர முடியாது. இதோ வாசல்படி நின்று கதவை தட்டுகிறவர் என்று சொன்னவர் கதவுல தட்டிட்டு இப்ப ஜன்னலுக்குள்ள கையை விட்டு சிவரில் எழுதுறார். Il a toqué sur la porte et comme il pouvait pas rentrer, il a mis sa main, il a écrit sur le mur. என்ன எழுதுறார்? Qu'est-ce qu'il écrit? உன்னுடைய எல்லா காரியங்களும் நெருக்கப்பட்டது. Tous tes actes ont été pesés. உன்னுடைய காலம் நெருக்கப்பட்டது. Ton temps a été pesé. உன்னுடைய இருமாப்பு நெருக்கப்பட்டது. Ton orgueil a été pesé. உன்னுடைய அவபக்தி நெருக்கப்பட்டது. Ta manque de piété a été pesé. எல்லாம் நெருக்கப்பட்டது. Tout a été pesé. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. Réfléchissez. இந்த ராஜா, le roi, அது எழுதப்பட்டதுல அதுல 3 எழுத்து அதாவது பாபிலோனிய எழுத்துக்கள். Ces 3 mots c'était dans la langue babylonienne. பாபிலோன் என்று சொன்னாலே அந்த ஒரு குழப்பம். Quand on dit Babylone, c'est la confusion. C'est la confusion. அங்க இருக்க ராஜாக்கள் எல்லாரும் குழப்பவாதிகள். Ils étaient dans la confusion, tous les rois. அநேகருடைய வீடுகள், அநேகருடைய குடும்பங்கள் இன்றைக்கு பாபிலோன் மாதிரி ஒரு குழப்பத்துக்குள்ள தான் போய் கொண்டிருக்கிறது. Il y a beaucoup de familles comme Babylone, ils sont dans la confusion aujourd'hui.
ஒரே பிரச்சனை, Ils sont toujours dans des problèmes. ஒரே போராட்டம், Ils sont toujours dans des confusions. ஒரே குறை சொல்லுகிறது, Toujours dans la critique. ஒரு நாளும் தெளிவு இல்ல. Il n'y a jamais eu d'éclaircissement dans leur vie. ஆனால் யோசுவாவில கர்த்தர் சொல்லுகிறார், Mais Dieu dit à Josué, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, ce que je t'ai ordonné, பெலன் கொள்ளு, ne t'ai-je pas ordonné de te be fortifier? strong. Sois fort. ஆனால் தேவனுடைய கட்டளை பரிசுத்த ஆவியானவர் வந்து வெல்லப்படுத்த முடியாத பாத்திரங்கள் மனுஷருடைய வார்த்தையில சோர்ந்து போயிடுறாங்க. Les vases qui n'ont pas été fortifiés par le Seigneur, ils sont affaiblis par les paroles des hommes. அவங்க சொன்னாங்க பிரதர், Ce frère m'a dit ça. இவங்க சொன்னாங்க சிஸ்டர், Tel frère m'a dit ça. நான் ஊழியம் இனி செய்ய மாட்டேன். Je ne ferai pas le ministère de Dieu. நீ ஊழியம் செய்யாட்டால் ஒரு மாற்ற பிரச்சனை நடக்காது. Même si tu fais rien, on n'aura pas de problème. கர்த்தர் தமக்கு சித்தமானதை செய்து கொண்டுதான் போவார். Dans tous les cas, le Seigneur fait ce qu'il veut faire. நான் அமர்ந்திருக்க போறேன். Moi, je veux rester assis. அந்த சிஸ்டர், இந்த சிஸ்டர், இது வந்து ஒரு பாபிலோன். Cette sœur, ce frère, ça c'est un Babylonien. பாபிலோன் இல்ல, பாபிலோனுடைய கேபிட்டல். C'est la capitale de Babylone. அங்க இருக்கிறவர்கள் குழம்புறது மாத்திரமல்ல, Non seulement les personnes qui sont là-bas sont confus, அங்க போறவர்களும் குழம்புறவர்கள். même les personnes qui vont là-bas sont confus. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, Tous les jours, il y a des problèmes. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. Tous les jours, il y a des problèmes. இது பெலன் இல்லாத ஆட்கள். Ces gens-là, c'est des personnes qui n'ont pas de force. நீங்கள் கர்த்தருடைய வசனத்துல உறுதியாய் நிற்க வேணும். Vous devez rester fort dans la parole de Dieu. கல் மலையின் மேல கட்டப்பட்ட வீடு, La maison a été construite en haut de la montagne. கல் மலை என்றால் கர்த்தராகிய வார்த்தையில கட்டப்பட்ட வீடு. Ça veut dire c'est une maison qui a été construite sur la parole de Dieu. அதுக்கு புயல் வந்தது, காத்து வந்தது, மழை வந்தது, ஆனால் அது அசையே இல்லை. Il y a eu le vent, la tempête, la pluie, mais ça n'a pas bougé. இன்னொரு வீடு மணலினால கட்டப்பட்ட வீடு. Une maison a été construite par மண்ணால கட்டப்பட்ட வீடு, avec du sable, பூசியரால கட்டப்பட்ட avec வீடு, de la poussière, டஸ்டால கட்டப்பட்ட வீடு. avec la saleté. அது ஒரு அடியிலேயே போயிடும். En un seul coup, la maison a disparu. ஹல்லேலூயா, Alléluia. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆண்டவருடைய பாத்திரங்கள், C'est pour ça les vases du Seigneur, ஆண்டவர் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிற பாத்திரங்கள், les vases que le Seigneur veut utiliser, நாம ஸ்ட்ராங்கா இருக்க வேணும். nous devons être forts. நம்முடைய பாத்திரத்துக்குள்ள கர்த்தர் ஆவியானவரை ஊற்றுகிறவர். Le Seigneur verse son Saint-Esprit dans ces vases. ஆனபடியால் தான் நீங்கள் இடதுபுறமும் வலதுபுறமும் சாய்கிற போது, C'est pour ça lorsque vous vous penchez vers la droite ou la gauche, அது கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாது. le Seigneur ne peut pas vous utiliser. அது பரிதாபத்துக்குரிய பாத்திரம், C'est des vases qui ne peuvent pas être utilisés. பயன்படுத்த முடியாத பாத்திரம், On ne peut même pas les utiliser. ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போக முடியாத பாத்திரம், Ils ne peuvent pas aller dans la bénédiction. அது பலவீனமான பாத்திரம். C'est des vases qui sont faibles. ஆனால் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். Mais le Seigneur veut nous changer. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். Le Seigneur doit nous ramener un changement de notre vie. ஹல்லேலூயா. Be strong, அதாவது தைரியமாயிரு. Vous devez être fort. என்ன தைரியமா இருக்கிறது? அக்கிரமம் செய்யறதற்கல்ல, Non pas pour faire le mal, குழப்பறதற்கல்ல, non pas pour amener des confusions, சண்டை பிடிக்கிறதற்கல்ல, non pas pour amener des disputes, ஆவியில நிறைங்கிறதற்கு, mais pour que vous puissiez être remplis du Saint-Esprit, மற்றவர்களை பலப்படுத்துகிறதற்கு, pour aller fortifier les autres, மற்றவர்களுக்கு நன்மை செய்யறதற்கு, pour aller faire de bonnes choses, சபையை கட்டுகிறதற்கு pour construire l'église. நல்ல ஸ்ட்ராங்கா இருக்க Vous வேணும். devez être fort. ஹல்லேலூயா. Alléluia. இங்க தானியேலை நாங்க பார்க்கிறோம். என்ன பண்ணி சொன்னால், Nous voyons avec Daniel, அங்க அந்த ராஜாவுக்கு உடனே அங்க சொல்லப்படுகிறது, உன்னுடைய காரியங்கள் எல்லாம் மட்டிட்டாச்சு, எல்லாம் அளந்தாச்சு. அந்த உடனே அந்த ராஜா என்ன சொல்றார்? qu'est-ce que le roi dit dès qu'il voit ce message? அதாவது அங்க எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறது. Tout le monde a été accueilli ce jour-là. எல்லாரும் நாட்டில் இருக்கிற பெரியவர்கள் சிறியவர்கள் சகலரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். Les grands, les petits ont été invités ce jour-là. ஆனா தானியேலை கூப்பிட இல்ல. Mais ils n'avaient pas appelé Daniel. தானியேலை கூப்பிட இல்ல. Ils n'avaient pas appelé Daniel ce jour-là. தானியேலுக்கு இன்விடேஷன் கொடுக்க இல்ல. Daniel n'a pas eu l'invitation ce soir-là. தானியேலுக்கு தெரியாது. Daniel ne savait pas ce qui se passait ce jour-là. ஹல்லேலூயா. கதவை பூட்டி போட்டு Ayant fermé la porte,
உங்களுடைய இஷ்டப்படி என்னதான் செய்தாலும், que vous fassiez ce que vous voulez, என்னதான் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும், que votre vie soit comme vous voulez, கைவிரல் உள்ள வந்தது என்று சொன்னால், si la main du Seigneur vient à l'intérieur de votre maison, ஊழியக்காரனை கூப்பிட வேண்டித்தான் வரும். le serviteur de Dieu devra venir chez vous. ஹல்லேலூயா. Alléluia. ஆனபடியால் நாம ஜாக்கிரதையா இருக்க வேணும். Donc nous devons faire très attention. இந்த ராஜாவுடைய குணாதிசயத்தை பாருங்க. Voyez le caractère du roi. தெளிவா சொல்லியாச்சு. Ça a été dit clairement. ஆனால் அந்த ராஜா என்ன சொல்றார்? Mais le roi, தானியேல அந்த ராஜ்யத்துல மூன்றாவது ஒரு பொசிஷன்ல வைக்கிறார். il met dans son royaume, il met à la 3e position Daniel. மூன்றாவது பொசிஷன்ல வைக்கிறார். Dans la 3e position dans la hiérarchie. ஆனால் அந்த ராஜா அன்றைக்கே அவர் மரிச்சு போயிட்டார். Mais le jour même le roi est mort. அன்றைக்கே அந்த ராஜ்யம் பங்கிடப்படுகிறது. Le jour même le royaume a été divisé. ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு ராஜா வர்றார். Et il y a un autre roi qui arrive après. 6:3 வாசிங்க இருக்கா? இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அடுத்த ராஜா, அந்த ராஜாவுக்கு எல்லாம் கணக்கு பார்த்து கர்த்தர் அன்று இரவே ஒரு 3-4 ஹவர்ஸ்ல எல்லா அலுவலும் முடிஞ்சது. Le Seigneur a fini avec le premier roi, il a pesé, il a donné la sentence. ஆனால் அடுத்த ராஜா வர்றான். Et il y a le prochain roi qui arrive. அடுத்த ராஜா வந்து யோசிக்கிறான். Et le prochain roi arrive et réfléchit. ஓஹோ, ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் கனப்படுத்த வேண்டும். Il faut que je respecte les enfants de Dieu. ஆண்டவருக்கு நான் முதலாவது இடத்தை கொடுக்க வேண்டும். Il faut que je donne la première place au Seigneur. என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரக்கூடாது. Il faut pas que j'ai de problème dans ma vie. இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. Il faut pas qu'il y ait de problème dans la maison. ஒரு நஷ்டம் வரக்கூடாது. Il faut pas qu'il y ait de pertes. ஒரு இழப்பு வரக்கூடாது. Il faut pas que j'ai des pertes. என்று சொல்லி மூன்றாவதுல இருந்தத கர்த்தர் முதலாவது தானியேல முதலாவது இடத்துக்குள்ள கொண்டு வர்றார். Le Seigneur ramène donc le roi ramène Daniel qui était à la 3e place, à la première place. ஆனபடியால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முதலாவது இடத்தை அவருடைய ராஜ்யத்துக்கு நாம கட்டளை கொடுக்க வேணும். C'est pour ça que dans notre vie nous devons donner la première place à Dieu. முதலாவது இடத்தை நாம தேவனுக்கு கொடுக்க வேணும். Nous devons donner la première place à Dieu. தேவனுடைய சபையை நாங்கள் நேசிக்க வேணும். Nous devons aimer l'église de Dieu. தேவனுக்கு சொல்லி நாங்கள் காரியங்களை செய்ய வேணும். Nous devons faire les choses pour lui. நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில அதாவது அநியாயமாக நாமல் இருக்க கூடாது. Nous devons pas être dans le mauvais. நாங்கள் இருமாப்பாக இருக்க கூடாது. Nous devons pas être orgueilleux. அந்த முதல் வசனத்திற்கு பாருங்க இருக்கா? ராஜ்யம் முழுமையும் இல்ல 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 22 வாசிங்க. 5:22 வாசிங்க. இல்ல 19 இருக்கா வாசிங்க. 5:19 கூடிச்சு வசனம் பரவாயில்ல. கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களுக்கும் ஜாதியரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். கர்த்தர் வாசிங்க. பிரெஞ்சில வாசிங்க. பிரெஞ்சில வாசியம்மா. Et à cause de la grandeur qu'il lui avait donnée, tous les peuples, les nations, les hommes de toutes les langues étaient dans la crainte et tremblaient devant lui. Le roi faisait mourir ceux qu'il voulait et il laissait la vie à ceux à qui il le voulait. Il élevait ceux qu'il voulait et il abaissait ceux qu'il voulait. Mais lorsque son cœur s'éleva et que son esprit s'endurcit jusqu'à l'arrogance, il fut précipité de son trône royal et dépouillé de sa gloire. 20 வாசிங்க இருக்கா? அவருடைய இதயம் நேற்றின்மையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்டு போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. பாருங்க, ராஜாவுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய பாத்திரங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாராம்? தெருவில் இருந்து, பிரச்சனையோட இருந்து, போராட்டத்தில் இருந்து, வியாதியோட இருந்து, பிசாசுகளோட இருந்து எல்லாரையும் கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வந்து ஆசீர்வதிச்சு
வசனத்தை கற்றுக் கொடுத்து வேர்ஷிப் கற்றுக் கொடுத்து துதிக்க வச்சு ஆராதிக்க வச்சு நல்லா கர்த்தர் உங்களை கட்டி 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 கொண்டு வந்த உடனே என்ன செய்யும்? காலங்கள் வர 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 இருதயம் கர்வப்பட்டுரும். Beaucoup de personnes, ils ont été élevés par le Seigneur, ils ont appris de la part du Seigneur, ils étaient dans la souffrance, dans la maladie, le Seigneur les a guéris et arrivé un temps, ils ont de l'orgueil dans leur cœur. இருதயம் கடினப்பட்டுரும். Leur cœur devient tout dur. என்னதான் வீட்டுல பிரச்சனையா இருந்தாலும், Même s'il y a des problèmes à la maison, வேலையில பிரச்சனையா même இருந்தாலும், s'il y a des problèmes au travail, விசாவில பிரச்சனையா même இருந்தாலும், s'ils ont des problèmes par rapport au visa, காதல் லவ்ல பிரச்சனையா même இருந்தாலும், s'ils ont des problèmes par l'amour, என்ன பிரச்சனையானாலும் quoi qu'il y ait comme problème, அத சர்ச்ல போடுவாங்க. ils vont mettre sur l'église. சர்ச் சரியில்லை, C'est l'église qui est pas bien. சர்ச் சரியில்லை, C'est l'église qui est pas bien. ஆனபடியா நாங்க வேற இல்லை. C'est pour ça que nous ne venons pas. தங்களுடைய பிரச்சனையை அப்படியே மறைச்சிருவாங்க. Ils vont cacher leurs problèmes. தங்களுடைய பிரபலத்தை காட்டிக்கொள்ள மாட்டாங்க. Ils vont jamais montrer leurs problèmes à eux. அப்படியே சர்ச்சில் போட்டுறது. Ils vont tout mettre sur l'église. போட்டுட்டு அப்படியே போவார்கள். L'ayant mis, ils vont avancer. கர்த்தர் பார்க்கிறார். Mais le Seigneur, il voit tout ça. சபை கர்த்தருடைய வீடு. L'église, c'est la maison de Dieu. தேவனுடைய தோட்டம். C'est le jardin de Dieu. ஜீவனுடைய சபை, அதாவது எத்தனையோ மைலுக்கு அங்கால 1000, 10,000, 12,000 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிற ஜனங்களை எல்லாம் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர ஒரு ஊழியமான ஒரு சபை. Cette église, c'est une église qui ramène dans le salut des personnes qui sont très très loin. 100 மீட்டர்ல இருக்கிற குணப்படுத்தலை என்று சொன்னா உன்னுல குற்றமா 10,000 கிலோமீட்டர்ல இருந்து குணப்படுற அந்த ஆத்மாக்குள்ள பிரச்சனையா? Toi qui viens de 100 mètres de l'église, tu es pas guéri, est-ce que c'est de ta faute que tu es pas guéri ou est-ce que c'est de la faute de la personne qui est loin de cette église? பக்கத்துல இருக்கிற உன்னால குணப்பட முடியல. Toi qui es à côté, tu n'arrives pas à être guéri. ஆனா 6000, 7000 கிலோமீட்டர் இருந்து டிவில பார்க்கிற ஜனங்கள் குணமடைகிறாங்க. Mais les personnes qui regardent par la télé, qui sont à une distance énorme, sont guéries. ஹல்லேலூயா. Alléluia. ஹல்லேலூயா. ஜசூரன் ரொம்ப கொழுத்து போயிட்டான். ஜசூரன் la fils de la bien-aimé de Dieu. Le bien-aimé de Dieu qui s'appelle Jeshurun, il a été, இல்ல அப்படி இல்ல fat cholesterol. il a bien grossi. அந்த உணர்வு இல்ல. Il n'a aucune conscience. உணர்வு இல்ல. Il a perdu la conscience. எத்தனைதான் பிரசங்கம் பண்ணினாலும், Même si on fait beaucoup de messages, அது இதுக்குள்ளாலே போய் இங்க வழியால மற்ற பக்கம் போறதே சான்ஸ் இல்லை. இதுக்கு உடனே போயிடுது. ça vient et ça part. Il a même pas la chance de sortir par l'autre oreille. ஹல்லேலூயா. அது கர்த்தர் அதை வச்சிருக்கிறார். Ça, c'est des personnes que le Seigneur garde. இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. Vous devez pas endurcir votre cœur. தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். Vous devez apprendre l'humilité. நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். Vous devez accepter. சபை பரிசுத்த ஆவியானவரால் ஒரு சபை நடத்தப்படுகிற போது அற்புதங்கள், அடையாளங்கள், ரட்சிப்புகள் எல்லாம் கர்த்தர் செய்கிற போது நீ அதற்கு பயந்திருக்க வேண்டும். Lorsque le Seigneur agit dans l'église en faisant des miracles, vous devez être dans la crainte. இந்த கல்லில மோதுறவர்கள் நொறுங்குண்டு போவார்களாம். Ceux qui se percutent à cette pierre, ils sont détruits. ஹல்லேலூயா. இந்த கல்லில மோதுறவர்கள் கண்மலையான கிறிஸ்துவில இந்த கல்லில மோதுறவர்கள் நொறுங்குண்டு போய்டுவார்கள். Ceux qui se percutent sur cette pierre qui est le Christ seront détruits. ஆனபடியா சபை நமக்கு ஒரு முக்கியமானது ஒரு காரியம். L'église est une chose très très importante pour nous. இங்க வந்துதான் எல்லாரும் ஆறுகிற இடம். C'est ici que எல்லாரும் இங்க வந்துதான் ஆறுகிற இடம். On repose, on relax. C'est ici que toutes les personnes viennent se reposer. பாவிகள் வந்து மனம் திரும்புகிற இடம். C'est là où les pécheurs viennent se repentir. இங்க வர்ற யாரையுமே தேவன் புறம்பாக தள்ளுகிறதல்ல. Personne Dieu, le Seigneur ne rejette personne. நெறிந்த நாணலை முறிக்கிறதல்ல. நெறிந்த நாணலை si l'herbe qui tombe il va pas le casser. S'il y a un verre,
un herbe ou un plante qui est fragile, il va pas le... Il rejette pas les plantes qui tombent par terre. Hallelujah. Amen. Hallelujah. ஆனபடியா கர்த்தர் ஒருபோதும் அவர் தள்ளுகிறவர் அல்ல. Le Seigneur ne rejette jamais. மங்கி எரிகிற திரியை அணைக்கிறவரும் அல்ல. Il n'éteint jamais le feu qui est en train de s'éteindre. இல்ல கர்த்தர் அதை அணைக்கிறவரும் அல்ல. Il l'éteint jamais. அதாவது கொஞ்சமா அப்படி எரிகிறதை கர்த்தர் அணைக்கிறவரும் அல்ல. Il éteint jamais le feu qui est en train de brûler petit à petit. தாழ்மை வேணும். Vous devez avoir l'humilité. தாழ்மை வேணும். Vous devez avoir l'humilité. ஆண்டவரே என்னை நடத்தும் அப்பா. Seigneur, guide-moi. எனக்கு ஒன்றுமே தெரியாதப்பா. Je ne sais rien du tout. எனக்கு ஒன்றுமே தெரியாது. Je ne sais rien du tout. இது எப்ப நீங்க சொல்லுறீங்களோ Lorsque tu me diras, அப்பதான் கர்த்தர் உங்களுக்கு கற்றுத் தருவார். c'est lorsque tu diras cela que le Seigneur t'apprendra des choses. அப்பதான் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். C'est à ce moment-là que le Seigneur commencera à t'apprendre. அப்பதான் கர்த்தர் உங்களை நடத்துவார். C'est à ce moment-là que le Seigneur va vous இந்த guider. விசுவாசம் ஒவ்வொரு அடியும் விசுவாசம். C'est à chaque pas que la foi marche. ஆனபடியால தானியேலுடைய ஸ்டோரி உங்களுக்கு நல்லா தெரியும். Vous connaissez bien l'histoire de Daniel. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நாங்க முதலாவது இடம். Le royaume des cieux doit être dans la première place dans votre vie. கர்த்தருக்கு நாங்க முதலாவது இடம். Nous devons donner la première place au Seigneur. அவருக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்க வேணும். Nous devons lui donner de l'importance. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. Nous avons qu'une seule vie. இன்னைக்கு அநேகர் பின்மாற்றமாய் போய் கொண்டிருக்கிறாங்க. Beaucoup sont en train de reculer. பின்மாற்றமாய் போய் கொண்டிருக்கிறாங்க. Ils sont en train de reculer, de renier. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள், Mais ceux qui ont été appelés, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ceux qui ont été choisis, கர்த்தரால பலப்படுத்தப்பட்டவர்கள், ceux qui ont été fortifiés par le முடிவு Seigneur, பரியந்தமும் நிலை நிற்பார்கள். ils vont rester jusqu'à la fin. ஹல்லேலூயா. தேவனுடைய தோட்டத்தில் நடப்பட்ட சந்தன மரங்களை போல, Comme les arbres qui sont plantés dans le jardin de ஒலிவ Dieu, கன்றுகளை போல, comme les oliviers, லிபனான்ல இருக்கிற கேதுரு மரங்களை போல, comme les arbres, les cèdres de Liban, கர்த்தர் எங்களை ஓங்கி வளரச் செய்வார். Dieu fera en sorte qu'ils grandissent. அப்படியான பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புற என்ன ஆயுதமா இருந்தாலும், Et quoi que peut se lever contre ces enfants, என்ன ஆயுதமா இருந்தாலும் n'importe quelle arme, ஒரு நாளும் வாய்க்காது. jamais ils seront détruits. ஒரு நாளும் வாய்க்காது. Jamais ils seront détruits. உங்களுக்கு எதிராக இச்சகம் பேசி அடங்குவார்கள். இச்சகம் ils vont le dire contre le mal contre vous, ouais. Ils vont beaucoup parler contre vous. Mais un jour ils vont அடங்குவார்கள். Mais un jour ils vont s'arrêter de parler contre vous. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள பலப்படுங்க. Fortifiez-vous dans le Seigneur. இயேசுடைய நாமத்தை உச்சரிங்க. Dites le nom de Jésus-Christ. இயேசு நாம் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லுங்க. Dites que Jésus va m'aider. இயேசு என்னோட இருக்கிறார் என்று சொல்லுங்க. Dites que Jésus est avec moi. இயேசு என்ன பலப்படுத்துறார் என்று சொல்லுங்க. Dites que Jésus me fortifie. உங்களுக்கு தெரியுமா 4 மாசத்துக்கு முன்னாடி 4-5 மாசம், Il y a 4 ou 5 mois de là, அந்த சைட்ல 2வது லைன்ல ஒரு பிரதர் வந்திருந்தவர். il y avait un frère dans cette ligne-là, லண்டன்ல இருந்து வந்தவர். de Londres. பயங்கரமான கேன்சர் வியாதி. Il avait le cancer. 8-10 வருஷம் திருமணமாகி அவர்களுக்கு குழந்தை இல்ல. Depuis 8 à 10 ans, ils étaient mariés, ils n'ont pas eu d'enfant. அவர் குழந்தைக்காக ஜெபிக்கல. Il n'est pas venu prier pour அவருடைய les enfants. வியாதிக்கு ஜெபிக்கிறதுக்கு லண்டன்ல இருந்து வந்திருந்தாங்க. Il était venu pour prier par rapport à sa அந்த maladie. சைட்ல இருந்து பிரதர் இல்லாம வந்து ஆறு கூட்டிட்டு வந்தீங்களோ தெரியாது, அந்த சைட்ல இருந்தவர். Et il était de ce côté-là. நாங்க ஜெபிச்சது, Nous avons prié. என்ன ஜெபிச்சது? Comment on a prié? ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணினது போல உங்க வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ணுகிறார் என்று ஜெபிச்சது. On a prié en disant, comme le Seigneur a fait fleurir le bâton de Aaron, il va faire fleurir votre அந்த vie. குடும்பம் அந்த புடிச்சுக்கொண்டு போனாங்க. Cette famille a pris cette parole. சபையில வந்து நல்லதை புடிச்சுக்கொண்டு போனாங்க. Ils sont venus dans l'église et ils ont pris la bonne chose. இப்ப வியாதி கேன்சர் மாறினது மாத்திரமல்ல, Non seulement le cancer a disparu, மனைவி 2 மாத கர்ப்பிணி. aujourd'hui sa femme est enceinte. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. Réfléchissez. நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். Le Seigneur donne bien plus que ce que l'on demande et ce que l'on pense. அநேகருக்கு Pour beaucoup,
ஆராதனை முடிஞ்சதுக்கு பிறகு dès que le culte est fini, யார விழுங்கலாம்னு இருக்கிறது. ils sont là en se disant qui est-ce que je vais dévorer? யார விழுங்கலாம்? Qui est-ce que je vais dévorer? வகை தேடி திரிகிறது. Ils sont en train de chercher les types. அல்லேலூயா. அது ஒரு ஆவி. Ça, c'est un esprit. ஆவி பகுத்தறிய வேணும். Il faut reconnaître les esprits. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி L'esprit de Dieu, நன்மை செய்கிறவர்களாக சுற்றித் திரிவார்கள். il est là toujours pour faire de bonnes choses. அப்ப சபைக்குள்ள விழுங்குறதற்கும் ஒரு ஆவி சுற்றித் திரியும். Donc il y a un autre esprit qui veut dévorer. பலப்படுத்தவும் கர்த்தருடைய ஆவி சுற்றித் திரியும். Et il y a aussi l'esprit de Dieu pour fortifier. ஹல்லேலூயா. Alléluia. ஆனபடியா தான் முடிவு பரியந்தம் இந்த போராட்டம் இருக்கும். C'est pour ça que jusqu'à la fin il y aura des problèmes. ஆனா நீங்கள் ஆசீர்வாதத்தை எடுத்தீர்கள் என்று சொன்னால், Mais si vous prenez la bénédiction de Dieu, ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், si vous acceptez la parole de Dieu, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்து cette parole va rentrer உங்களுடைய en vous. வாழ்க்கையை 30, 60, 100 ஆசீர்வதிக்கும். Cette parole va vous bénir de 100 à 1000. ஹல்லேலூயா. ஆனபடியா தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சு Vous devez croire la parole de Dieu. அந்த வார்த்தையை நமக்குள்ள எடுத்து En prenant cette parole à l'intérieur de vous, அந்த வார்த்தை கர்ப்பம் தரிக்க வேணும். il faut que cette parole féconde dans votre vie. அந்த வார்த்தை கர்ப்பம் தரிச்சால்தான் C'est que lorsque ça féconde dans votre vie அற்புதம் நடக்கும். qu'il y a un miracle. ஹல்லேலூயா. Alléluia. அல்ல நாங்கள் வார்த்தையை கேட்டு Et lorsque nous entendons cette parole, அவவிசுவாசம் வரும்போது lorsqu'il y a des paroles contre la parole d'incrédule, விசுவாசம் போயிடும். la foi va disparaître. ஆனபடியால நாங்கள் விசுவாசத்துல பலப்பட வேண்டும். Pour ça, nous devons nous fortifier dans la foi. பைபிளை நல்லா வாசிக்க வேணும். Nous devons bien lire la parole de Dieu. நல்லா வாசிக்க Nous வேணும். devons bien lire la parole de Dieu. ஹல்லேலூயா. Alléluia. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எழுந்து நிப்போமா? On va se lever. எல்லாரும் எழுந்து நின்று நாங்க ஜெபிக்க போறோம். On va se lever, on va prier. காலையில Ce matin, அதிகாலை வேளையில நான் இன்றைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில நிறைய ஜெபிக்கிறது. ஆனால் முழங்கால முடிஞ்ச அளவு எல்லாரும் முழங்கால இருந்து நல்லா பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேணும். vous devez apprendre à lire la parole de Dieu à genoux. சபைக்காக, பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக நல்லா பிரேயர் பண்ண கற்றுக்கொள்ள வேணும். Et vous devez apprendre à prier pour l'église, pour les jeunes. கர்த்தருடைய பாத்திரங்கள் நாங்கள். Nous sommes les vases de Dieu. இந்த பாத்திரம் வேற எங்கேயுமே பயன்படக்கூடாது. Ce vase ne doit pas être utilisé ailleurs qu'ici. ஒரு தேவனை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்த வேணும். Nous devons glorifier le Seigneur.